Doing லைனாக aptitude 5வது பேப்பர் MSO3 லிமிடெட் எக்ஸாம் உரியது. இதுல ஏற்கனவே நாங்க மிக முக்கியமான ஒரு விடயம் பார்த்தனாங்க. என்ன சதுரங்களுக்கு எத்தனை சதுரங்கள் பார்க்கறது, எத்தனை சதுரங்கள்னு மிக இலகுவாக மிக விரைவாக கணக்கிடக்கூடிய வகையில ஒரு சில சமன்பாடுகளை பார்த்தனாங்க. அதே மாதிரி இந்த கிளாஸ்ல நாங்க பார்க்க போறது முக்கோணங்கள். இதுகளும் இந்த எக்ஸாம் பேப்பர்ல, இந்த அப்டிடியூட் பேப்பர்ல ஒரு கேள்வி 2 கேள்வி வாரது, கூடுதலாக வராது. ஒரு கேள்வி அப்படித்தான் வரும். 2 காணல நான், ஒன்று தான் நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன் ஒரு சில கேள்வி பேப்பர்கள்ல. இந்த எண்ணிக்கைகள் ஒரு நிமிடத்துக்குள்ள அந்த வினாபத்திரத்துல தரப்பட்டிருக்கிற டைம் எங்களுக்கு அந்த கேள்விகளை பார்க்குற டைமில் 1 நிமிடம் 1.5 நிமிடம் அந்த மாதிரி தான் ஒரு வினாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஒரு சில சுருக்கமான முறைகளை தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதை அடிப்படையாக வச்சு தான் நாங்கள் கடந்த பேப்பரில் சதுரங்கள்ற எண்ணிக்கை பார்க்கறது எப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது முக்கோணங்கள்ற எண்ணிக்கை. இந்த பேப்பர் நாங்கள் சுருக்கமாக எல்லா கேள்விகளுக்கும் பார்க்க இயலாது, ஒரு சில விடயங்களுக்கு மட்டும். அதாவது உங்களுக்கு நான் இந்த பேப்பரை நீங்கள் தான் செய்யணும் எடுத்தாரன், ஆனால் இந்த நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒரு சில விடயங்களை மட்டும் இதில் பார்த்துட்டு மற்ற கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் தான் ஆன்சர் எழுத போகிறீங்க. இதில் நாங்கள் பார்க்குறது 1 2 3 4 6 7 8 முக்கோணிகள் தொடர்பான கேள்விகள் தரப்பட்டிருக்கு. எத்தனை முக்கோணிகள் உண்டு? 8 இங்கே பாருங்க. இந்த 8 இதுதான் அந்த வரக்கூடிய மிக கஷ்டமான உருவங்கள். முக்கோணங்களின் எண்ணிக்கையை காண சொல்லி வர கஷ்டமான உருவங்களில் மிக முக்கியமான உருவங்கள் தான் நான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது. அதாவது 8 விதமான உருவங்களை பார்க்க போகிறோம். இதை பார்த்தோம்னா எங்களுக்கு மற்ற ஏனைய எந்த முறையில் தந்தாலும் அதை செய்யக்கூடிய ஒரு டேலண்ட் இருக்கும். ஏன்னா அந்த சுருக்கமான மெத்தட்டெல்லாம் இதில் நாங்கள் சொல்லித்தர போகிறோம். இதில் 8 பிறகு பாருங்க, இதெல்லாம் தேவையில்லை, இது நீங்களே செய்யலாம். இது அடுத்தது 14ஆம் கேள்வி நாங்கள் பார்க்க போகிறோம். 14ம் ஒரு மிக முக்கியமான கேள்வி. அடுத்தது நிறந்தீட்டுதல். மற்றது இந்த எண் மாற்றுறது, எத்தனை தடவை மாற்ற வேணும்ன்றது. ரைட், மற்றெல்லாம் நீங்கள் கண்டுகொள்ளக்கூடியது. ரைட், நாங்கள் கேள்வி பேப்பர் ஆன்சரை பார்ப்போம். பாருங்க, இதுதான் பேப்பருங்கிற பேப்பர். ஆன்சரை பாருங்க. முதலாவது எங்களுக்கு இந்த முக்கோணத்துல இதே மாதிரி ஒரு, அதாவது இந்த அமைப்பில் எங்களுக்கு முக்கோணம் தந்தால் இதுல பாருங்க, நாங்க சிம்பிளாக சொல்ல முடியும். இதுல 3 முக்கோணங்கள் இருக்குது. இதுல 3 எண்ணிக்கையான முக்கோணங்கள் இருக்குதுண்டு. ஆனா இது நாங்க பார்வைக்கு சொல்லக்கூடியதா இருக்கு. ஏனைய உருவங்கள், இந்த கூடுதலான அமைப்புகள் உள்ளடக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னா எங்களுக்கு உடனடியாக சொல்றது கஷ்டம். அதனால இதுக்கண்டு நாங்க ஒரு சமன்பாட்டை வச்சுட்டோம் என்று சொன்னா அதை யூஸ் பண்ணி இதுக்குரிய எண்ணிக்கைகளை நாங்க பார்த்துக்கொள்ளலாம். மிக இலகுவானது. அதாவது இந்த சதுரங்களை பார்க்கறதையும் விட இந்த முக்கோணங்களை பார்க்கறது இலகுவானது. பாருங்க, இந்த 3 முதலா ஒரு முக்கோணம் இருக்கு, இதுக்குள்ள 2 முக்கோணம் இருக்கு, மொத்தமா சேர்த்து ஒரு முக்கோணம், மொத்தம் 3 முக்கோணம் இருக்குது. அதை நாங்கள் சுருக்க போறோம். பாருங்க, சுருக்கமா பார்க்க போறோம். 1 + 2 = 3. 2 இருக்குது, அதனால 1 + 2 = 3.
3 முக்கோணத்தை நாங்க இப்படி பார்த்துட்டோம். அதே மாதிரி இரண்டாவது பாருங்க, இதுல 3 பிரிவுகள் தந்திருக்குது. இதுக்கு நாங்க எண்ணிட்டு இருக்கிறோம்னு சொன்னா கொஞ்சம் டைம் போய்த்திரும். அதே அதே சமன்பாட்டை நாங்க இதுல யூஸ் பண்ண போறோம். பாருங்க 3 பிரிவுகள் இருக்கு. 1 + 2 + 3 = 6. 6 முக்கோணங்கள் இந்த உருவத்துக்குள்ள இருக்குது. எல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா ஆறுதலா இருந்து எண்ணி பாருங்க. 6 முக்கோணங்கள் இதுக்குள்ள இருக்குது. இதுதான் இந்த படிப்படியாக நாங்க பார்க்கிறது. இந்த மாதிரி பார்த்தா மட்டும்தான் எங்களுக்கு அடுத்தடுத்த பெரிய பெரிய விடயங்களை இலகுவாக விளங்கிக் கொள்ளிடும். அப்ப 3 பிரிவுகளா இருக்கிறதுக்கு நாங்க பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்க, இதுல 5 பிரிவுகள் தரப்பட்டிருக்கு. பாருங்க 1, 2, 3, 4, 5. இதுக்கு நாங்க எண்ணிட்டு இருந்தோம் மட்டும் சொன்னா நேரம் போதாது. அதுக்கும் அதே இதைத்தான் யூஸ் பண்ண போறோம். 1 + 2 + 3 + 4 + 5 = 15. இந்த பிரிவுகளை நாங்க கூட்டுறது 1 சக 2 சக 3 சக 4 சக 5. 5 பிரிவுகள் தான் எங்கள்ட்ட இருக்குது. 5 நாங்க இது அவ்வளவு கூட்டின மட்டும் சொன்னா 15 விடையாக கிடைக்கும். இந்த உருவத்துக்குள்ள 15 முக்கோணங்கள் இருக்குது. அதே இதை பாருங்க, அடுத்தது முக்கோணங்கள்ல இது கொஞ்சம் வித்தியாசம். மேலால மீளவும் ஒரு பிரிவு ஒன்று போட்டிருக்கு. எல்லாத்துக்குள்ளேயும் முக்கோணங்கள் இருக்குது. இதை நாங்க எப்படி பார்க்க போறோம்? இதுவும் மிக ஒரு டைமை கொண்டு போற ஒரு விடயம் தான் இது. இதுவும் சிம்பிளா நாங்க பார்க்க போறோம். 2 தரத்துல பார்க்க போறோம். ஒன்று இந்த பெரிய முக்கோணத்துக்கு, இந்த பெரிய இதுக்கு பார்க்க போறோம். பாருங்க 1 சக 2 சக 3 சக 4 சக 5 = 15. அதே மாதிரி சின்னதை பாருங்க, சின்னதையும் பார்க்க போறோம். 1 சக 2 சக 3 சக 4 சக 5 சக 15. 2ஐயும் கூட்டினோம்டா 35 விடை. ரைட். இதுதான் இந்த மிக சுருக்கமான வழி. நாங்க இது எல்லாம் எண்ணி பார்த்துட்டு இருக்க போனா எங்களுக்கு டைம் காணாது. நாங்க இதே மாதிரி சிம்பிளாக இந்த சுருக்கங்களை பார்த்துட்டோம்னு சொன்னா சிம்பிளா இருக்கும். ரைட், பார்ப்போம். அடுத்தது அதுவும் இதே மாதிரி, ஆனா இது கொஞ்சம் வித்தியாசம். இதுல 6 உருவங்கள் தரப்பட்டிருக்கு, 6 பிரிவுகள் தரப்பட்டிருக்கு. அதுலயும் அந்த பிரிவுகள் என்ன பாருங்க, வித்தியாசமாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு பிரிவு, இந்த 4ம் ஒரு பிரிவு. இதுக்கு நாங்க நம்பர் போட போறோம். இந்த பெரிய முக்கோணத்துக்கு போடுறோம் பாருங்க, 1 2 3 என்று சொல்லி 6 வரைக்கும் போடுறோம். ஆனா இந்த பிரிவுகள் 2 வேற வேறாக எங்களுக்கு பிரிக்கப்பட்டிருக்கிறதால இந்த இதுக்கு 2 1 2, அடுத்த பிரிவுக்கு வந்து 1 2 3 4 தான் நாங்க பிரிச்சு போடணும். 4 5 6 3 4 5 6 கண்டினியூ ஆகக்கூடாது. இதன் நீங்க நினைவில் வச்சுக்கணும். இதுல 1 2 2 வந்துட்டு தானே, மற்ற மீதியை நாங்க 3 4 2 போட்டுட்டு போகலாம் மட்டும் நினையாதீங்க. என்னடா அந்த முக்கோணங்களுக்கு அது வித்தியாசமா காட்டும். அப்ப அதனால இதுக்கும் 1 2 3 4 போட போறோம். போட்டுட்டு நாங்க 3 பிரிவாக இதுக்குரிய எண்ணிக்கையை காண போறோம். முதலாவது பிரிவு பாருங்க, இந்த இதுக்கு பெரிய முக்கோணத்துக்கு பாருங்க 1 + 2 + 3 என்று போட்டு = 21. அதாவது 6 பிரிவுகள் 1 + 2 + 3 + 4 + 5 + 6 = 21. இது பெரிய முக்கோணத்துக்கு. திரும்ப இந்த இருக்கிற சின்ன முக்கோணத்துக்கு பாருங்க 1 2 போட்டது 2 பிரிவுக்கும். இதுக்கு நாங்க 1 + 2 = 3. அதுல 3 முக்கோணங்கள் இருக்கு. திரும்ப என்ன செய்யறோம், அடுத்த பிரிவு 1 2 3 4 என்று அவங்க தந்திருக்கிறாங்க. அதையும் நாங்க 1 + 2 + 3 + 4 = 10. பார்த்தீங்கன்னா தெரியும். 1 2 3 3 3 6 6 4 10. இப்ப டோட்டல் பண்ணுங்க 21 3 10 34. இந்த உருவத்துக்குள்ள எங்களுக்கு 34 முக்கோணங்கள் உள்ளடங்கி இருக்குது. ரைட். அடுத்தது பார்ப்போம்.
இது ஒரு வித்தியாசமான ஒரு முறை உண்டு. இதுல நீங்க இது ஒரு கிட்டத்தட்ட முதலாம் வாய்ப்பாடு, 2ஆம் வாய்ப்பாடு, 3ஆம் வாய்ப்பாடு நாங்க சின்ன வகுப்புகள்ல நாங்க படிச்சிருப்போம். ஆனா அதே மாதிரி ஒரு வாய்ப்பாடு தான் இந்த வாய்ப்பாடு. இந்த முக்கோணங்களுக்கு இந்த மாதிரி வார முக்கோணங்களுக்கு எத்தனை முக்கோணங்கள் உள்ள இருக்குன்னு பார்க்கறதுக்கு. இதுல பாருங்க 1, 3, 6, 10, 15, 21, 28. இதே மாதிரி போய்க்கிட்டே இருக்கும். இதே மாதிரி போய்க்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த 1 அடுத்த லைன்ல இந்த 1 வந்து அடுத்த நம்பர்ஸுக்கு நேர வார மாரி இருக்கும். அதாவது இந்த 3க்கு நேர வார மாரி இருக்கும். அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணும். 1, 3, 6, 10, 15, 21 இந்த மாதிரி போய்க்கிட்டே இருக்கும். இத வச்சுத்தான் நாங்க இதுக்கு இந்த ஆன்ஸர பார்க்க போறோம். இதுல பாருங்க. இப்ப ஒரு பெரிய முக்கோணம் ஒன்று தந்திருக்கிறாங்க. அதுக்கு உள்ள ஒரு சின்ன முக்கோணம் ஒன்று தரப்பட்டிருக்கு. இத நீங்க நாங்க வாயாலே பார்க்கலாம். இதுக்குள்ள 1, 2, 3, 4 பெரிய முக்கோணம் உண்டு. 5 என்று நாங்க பார்க்கலாம். ஆனா இந்த முறையிலையும் அத பார்க்கலாம். இந்த வாய்ப்பாட்டு முறையில. இதுல பாருங்க கீழ இருக்கிறத மட்டும் 1, 2 இந்த 2 இதுல பாருங்க 2 நம்பர்ஸ்கள் மேல் இதுல இருந்து பார்க்கணும். மேல் லைன்ல இருந்து 2 நம்பர்ஸ் நாங்க எடுக்கணும். எடுத்தா என்ன வருது? 1, 3 திரும்ப கீழ 1. அவளையும் நாங்க கூட்டணும். 1 + 3 மேல் லைன்ல இருக்கிறது 1 + 3 = 4. அடுத்தது 4 2வது லைன்ல 1 and 3 4 + 1 = 5. 1 சக 3 = 4. அடுத்தது 2வது லைன்லயும் 1 இருக்கிறபடியா அந்த 4ஓட சேர்த்து 1 ஆட் பண்ணுனா எங்களுக்கு 5. இந்த 5 தான் இந்த முக்கோணத்துக்குள்ள இருக்கிற முக்கோணங்கள்ற எண்ணிக்கை. 5 முக்கோணங்கள் இதுல இருக்குது. அதே மாதிரி இந்த உருவம் இந்த மாதிரி வருது பாருங்க. அதே உருவம் இதே மாதிரி வருது. இது கொஞ்சம் வித்தியாசம். உள்ள 3 முக்கோணங்கள் இருக்குது. இதுக்கும் அதே சமன்பாடு தான் நாங்க போட போறோம். என்ன பாருங்க 1, 2, 3 ஆக அடியில இருக்கிறது 1, 2, 3. இந்த 3க்கு இங்க இருக்க 3 நம்பர்ஸ் 1, 3, 6. அந்த 1, 3, 6 எல்லைக்குள்ள இருக்கிற நம்பர்ஸ்களை நாங்க எடுக்கிறோம் நாங்க. எடுத்து கூட்டுறோம். எப்படி? முதல் லைன் 1, 3, 6 கூட்டுனோம்டா 10. 1 + 3 + 6 = 10. இந்த 10ஓட சேர்த்து 2வது லைனை பாருங்க 3 ஒன்று இருக்கு. ஆனா இந்த 1 வராது. ஏனது இந்த சைட்டுக்கு நாங்க இந்த 2வது சைட்டை நாங்க கணக்கெடுக்க ஒவ்வொரு இலக்கமா தான் எடுக்கணும். ஒன்றை விட்டு ஒரு இலக்கம். அதாவது 6 மட்டும் வருதுன்னா 6 + 1. இந்த 10 மட்டும் வருதுன்னா 10 + 3. 15 மட்டும் வருதுன்னா 15, 6, 1. இதுகளை தான் நாங்க கூட்டலுக்கு எடுக்கணும். நடுவில் இருக்கிறத எடுக்கிறல. 1 விட்டு ஒரு இலக்கம் இந்த 2வது லைனுக்கு மட்டும். ஏன்னா கூடுதலான எண்ணிக்கைகள் வந்தா இந்த சின்ன சின்ன முக்கோணத்துக்கெல்லாம் உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. கூடுதலான முக்கோணங்கள் வரையக்க அந்த பிரச்சனை வரும். அப்ப எங்களுக்கு இது 3க்குள்ள வந்ததால எங்களுக்கு கூட்டலுக்கு வருவார் இந்த 3 மட்டும்தான் வருவார். 1 வர மாட்டார். ஏனண்டா இதுக்கு 3க்கு அடுத்தது 0 இருக்கு. 0த்துல இது தொடங்கும் 0 இருக்கு. அந்த 0 கூட்டலுக்கு எடுக்கிறல நாங்க. அப்ப இதுல எடுக்கக்கூடிய இலக்கம் வேண்டாம் 3. அப்ப முதல் லைன்ல 10, 2வது லைன்ல 3 நாங்க எடுக்கோம். அப்ப நாங்க அந்த 3ஐயும் 10ஐயும் கூட்டினோம்னு சொன்னா எங்களுக்கு 13 ஆன்சரா கிடைக்குது. இந்த முக்கோணத்துக்குள்ள 13 முக்கோணங்கள் உள்ளடங்கி இருக்கு. அதே மாதிரி இந்த முக்கோணத்தை பாருங்க. கீழே 4 முக்கோணங்கள் இருக்கு.
இது 4 முக்கோணங்கள். இதை நாங்கள் எண்ணிட்டு இருந்தோம் மட்டும் சொன்னா கிட்டத்தட்ட 5 மணித்தியாலம் 6 மணித்தியாலமாவது போகலாம் எங்களுக்கு. இதுக்கும் நாங்க என்ன செய்யறோம்? இதே வாய்ப்பாட்டுல பாருங்க, கீழுக்கு 4 முக்கோணங்கள் இருக்கு. எங்களுக்கு 4 இலக்கங்களை நாங்க எடுக்கணும் இதுல. 1, 3, 6, 10 வரைக்கும் அதை நாங்க கொண்டு போகலாம். இப்ப 10 வரைக்கும் நாங்க கூட்டணும் வேண்டாம் பாருங்க. 1 3 1 + 3 + 6 + 10 = 20. 1 சக 3 சக 6 சக 10 சமன் 20. இந்த 20 முதல் லைன்ல. ரெண்டாவது லைனை கூட்டுவோம். 20ஓட சேர்த்து இந்த 20ஓட சேர்த்து, அதாவது மேல இருக்கிற இந்த 20ஓட சேர்த்து இதுல இருக்கிற என்ன 6 இருக்குது. இந்த 6 இருக்குது. அடுத்ததா நாங்க 3 எடுக்க இயலாது. என்னடா அடுத்த ஒன்றை விட்டு ஒரு தான இலக்கம் தான் எடுக்கிறது. அப்ப 6ஓட சேர்த்து 1. இந்த 6 ஒன்றையும் தான் நாங்க இங்க கவுண்ட் பண்ண போறோம். அப்ப 20ஓட சேர்த்து 6 சக 1 சமன் 27. இந்த இதுல 27 முக்கோணங்கள் உள்ளடங்கி இருக்கு. ரைட்? சிம்பிளாக பெரிய ஒரு உருவத்துக்கு உள்ள எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்றத சிம்பிளா கண்டுபிடிச்சோம். 27 முக்கோணங்கள் இதுக்குள்ள இருக்குது. அடுத்தது இதுவும் ஒரு சின்ன ஒரு விடயம்தான். இதுல பாருங்க, இது கண்டினியூவா வந்த முக்கோணம். ஒரு ஒன்றுல புள்ளி வச்சிட்டோம்னு சொன்னா அப்படியே கீறி வந்து கண்டினியூவாக முடிச்சிருக்கோம். அப்படியான ஒரு உருவத்துக்கு எப்படி நாங்கள் எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்றதை காண்றது. முதல் பாருங்க 1 2 3 4 5 5 முக்கோணங்கள் இதுல இருக்குது. முதலாவது 5 முக்கோணங்கள். திரும்ப என்ன செய்றீங்க? இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளியை பாருங்க. இந்த புள்ளியிலிருந்து இது வரைக்கும் 1 ஒரு முக்கோணம். பிறகு இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு முக்கோணம். பிறகு இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு முக்கோணம் 4. திரும்ப இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு முக்கோணம் 5 பிளஸ் 5 அடுத்த 5 டோட்டல் எத்தனை வருது? 10 முக்கோணங்கள் இதுக்குள்ள இருக்குது. அதே மாதிரி இதை பாருங்க. 6வது இது ஒரு சிம்பிள் மெத்தட் தானது. பாருங்க 1 2 3 4 5 6 7 8 8 முக்கோணங்கள் இதுல இருக்குது. நாங்க இதுக்குரிய சமன்பாடு 8 அதோட சேர்த்து 8ஓட சேர்த்து டபுள், அதாவது 2ஆல பெருக்கினோம்டா 8 16 முக்கோணங்கள். அதே மாதிரி உள்ள பாருங்க 1 2 3 4 5 4 5 6 7 8 இதே பெரிய உருவம் மாதிரி உள்ள இன்னும் ஒரு சின்ன உருவம் இருக்கு. அதையும் நாங்க 8 தர 2 போட்டோம்டா அதுல 16. இப்ப மொத்தம் 32. இதுக்குள்ள 32 முக்கோணங்கள் உள்ளடங்கி இருக்குது. இந்த மாதிரி உருவங்கள் வந்தா உங்களுக்கு லேசியா 2ஆல பெருக்குனா சரி, எண்ணி போட்டு 2ஆல பெருக்குனா சரி. இப்படி இந்த மாதிரி வார உருவங்களுக்கு. அடுத்தது பாருங்க, நாங்க இந்த மாதிரி ஒரு உருவத்துக்கு எப்படி முக்கோணம் எத்தனை இருக்குன்ட்டு நாங்க பார்த்துட்டோம். அதான் நாங்க பார்த்துருக்கிறோம், ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஏன்னா 1 2 ஒன்றுக்கு 1 2 2 இலக்கங்களை இதுல எடுக்கணும். 1 3 திரும்ப 1 1 சக 3 சமன் 4 திரும்ப 4ஓட சேர்த்து இந்த 3 5. அப்ப மொத்தம் 5 இந்த மாதிரி உருவத்துக்குள்ள. அந்த உருவம் தான் இந்த இருக்கு. அதை என்ன செய்யறாங்க? அதை இதுல போட்டு 2 3 ஓடால வைத்து 2ஆ பிரிக்காங்க. பிரிக்கிற தலங்களுக்கு என்ன செய்யுது? 6 முக்கோணங்கள் கூடுது. பிரிக்கிறதால எண்ணி பாருங்க 1 2 3 4 5 6 6 முக்கோணங்கள் கூடுது. எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணப்படுது. பட்டா நாங்க அதை இங்க பிளஸ் பண்ணி விட்ட மாட்டோம் சரி. அப்ப நாங்க 5ஓட சேர்த்து 6 ஆட் பண்ண முடியும். நாங்களுக்கு டோட்டல் வந்து 11 முக்கோணங்கள் இந்த உருவத்துல இருக்குது. ரைட்? இப்ப இதே உருவம் தான்
ஆனா உள்ள என்ன செய்யறாங்க, சின்னதா ஒரு முக்கோணம் போடுறாங்க. இங்க பாருங்க, சின்னதா ஒரு முக்கோணம் போடுறாங்க. போட்டதால எங்களுக்கு என்ன நடக்குது, 4 முக்கோணங்கள் கூடுது. 1 அது போட்டதால ஒரு முக்கோணம் உருவாகுது, 2, 3, 4 முக்கோணங்கள் உருவாகுது. அத நாங்க இந்த 11 முக்கோணம், இந்த உருவத்துக்கு 11 முக்கோணம், அதுக்குள்ள இன்னமும் ஒரு முக்கோணம் போட்டதால 4 முக்கோணங்கள் எக்ஸ்ட்ராவா சேருது. அப்ப அதோட சேர்த்து கூட்டிட முடியும்னா 15 முக்கோணங்கள் இந்த உருவத்தில இருக்குது. இந்த உருவத்துக்குள்ள 15 முக்கோணங்கள் இருக்குது. இதுதான் இந்த முக்கோணங்கள் பார்க்கறதுக்குரிய மிக இலகுவான சமன்பாடு. இத நீங்க இந்த 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 விடயத்த மட்டும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சீங்கன்னா, இதுதான் இந்த முக்கோணங்கள் பார்க்கறதுக்கு நாங்க காலாகாலத்துக்கும் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது. ரைட். அடுத்த கேள்விய பார்ப்போம். அடுத்த கேள்விய பாருங்க. பிரதேச செயலகம் ஒன்றின் நலம்புரி சங்கத்தினால் ஒழுங்கு செய்யப்படும் மரநடுகை நிகழ்ச்சி திட்டம் ஒன்றில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களும் பதவி நிலை உத்தியோகத்தர்களும் பங்கு பற்றிய விவரம் பின்வருமாறு. ஒவ்வொரு அபிவிருத்தி உத்தியோகத்தரும் ரூபாய் 140 ஒவ்வொரு பதவி நிலை உத்தியோகத்தரும் ரூபாய் 500 விட்டு மொத்த பணம் ரூபாய் 16,500 சேர்க்கின்றனர். பின்னர் அப்பணத்தோடு 330 மரக்கன்றுகள் வாங்கப்பட்டு அந்த அந்த பணத்தை கொண்டு 330 மரக்கன்றுகள் வாங்கப்பட்டு அவையெல்லாம் ஒவ்வொரு அபிவிருத்தி உத்தியோகத்தருக்கும் 5 கன்றுகள் வீதமும் ஒவ்வொரு பதவி நிலை உத்தியோகத்தருக்கும் 2 கன்றுகள் வீதமும் நடுவதற்காக விநியோகிக்கப்பட்டன. இதற்கமைய அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையும் பதவி நிலை உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையும் காண்க. இப்ப பாருங்க, அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எண்ணிக்கை எக்ஸ் என்று எடுத்துக்கொள்வோம். பதவி நிலை உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கை y என்று எடுத்துக்கொள்வோம். ஏனென்றா எங்களுக்கு தெரியாது. இதை வச்சுதான் நாங்க இதெல்லாம் சமன்பாடு நாங்க போட போறோம். எப்படி போடுறோம் பாருங்க. அவங்க தந்திருக்கிறாங்க, ஒவ்வொரு அபிவிருத்தி உத்தியோகத்தருக்கும் 5 கண்டுகள், ஒவ்வொரு பதவி நிலை உத்தியோகத்தருக்கும் y 2 கண்டுகள். அப்ப எத்தனை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள்? எக்ஸ் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள். அதோட சேர்த்து y பதவி நிலை உத்தியோகத்தர்கள். ரெண்டையும் நாங்க கூட்டின மட்டும் சொன்னாங்களுக்கு 330 கண்டு இவங்களுக்கு பிரிக்கப்படுது. 330 மரங்கள். ஒவ்வொரு அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கும் 5, அதையும் அத அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எத்தனையோ அதை 5ஆல பெருக்கி, அதே மாதிரி பதவி நிலைய உத்தியோகத்தர்கள் எத்தனையோ அதை 2ஆல பெருக்கி, எல்லாத்தையும் நாங்க கூட்டின மட்டும் சொன்னாங்களுக்கு 330 கண்டுகள் விநியோகிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு. இது ஒரு சமன்பாடு. முதலாவது சமன்பாடு 5x பிளஸ் 2y சமன் 330. அடுத்தது நாங்க என்ன செய்யறோம்? 100 இது 150. இது 150 எடுத்துக்கொள்ளுங்க. இது 150. ஒவ்வொரு அபிவிருத்தி உத்தியோகத்தரும் 150 போடுறாங்க. இது தவறுதலா டைப்பிங் மிஸ்டேக். 150 மாத்துங்க. அதை மாத்தினீங்கடா சரி. 150 ரூபா போடுறாங்க. ஒவ்வொரு அபிவிருத்தி உத்தியோகத்தரும் 150 ரூபா போடுறாங்க. இது டைப்பிங் மிஸ்டேக் 40 போடுபடுச்சு. ரைட். பாருங்க, 150 ரூபா எத்தனை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள்? எக்ஸ் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள். அதே மாதிரி 500 ரூபா y பதவி நிலை உத்தியோகத்தர்கள். அவங்க எல்லாருமா சேர்த்து 16,500 ரூபா எங்களுக்கு சேர்த்து கொள்றாங்க. இந்த 16,500 ரூபாய 2 பேரும் போட்டு சேர்த்ததால அது ஒரு சமன்பாடா, இரண்டாவது சமன்பாடு இங்க உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது 150x பிளஸ் 500y சமன் 16,500. இப்ப நாங்க என்ன செய்யறோம்? அதை சுருக்குறோம். அதாவது என்ன, சைவரை 2 பக்கமும் இருக்கிற ஒவ்வொரு சைவரை கட் பண்றோம். பாருங்க, ஒரு சைவரை கட் பண்ணலாம் 2 பக்கமும். ஏன்னா 2 சைவர் இல்லை எல்லாத்துலேயும். ஒவ்வொரு சைவரை நாங்கள் கட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். கட் பண்ணோம்னா இதில் 15, இதில் 50, இதில் 1650.
திரும்ப என்ன செய்கிறோம்? அதை 15 5ஆல பிரிக்கிறோம். 3 50 5ஆல பிரிச்ச வேண்டாம் 10 1650 5ஆல பிரிச்ச வேண்டாம் 330. அப்போ எங்களுக்கு வார கணக்கு பாருங்க. 3x சக 10y சமன் 330. 3x சக 10y சமன் 330 2வது சமன்பாடு எங்களுக்கு வந்துட்டு. இப்போ என்ன செய்கிறோம்? முதலாவது சமன்பாட்டில் 2வது சமன்பாட்டை என்னென்ன கழிச்சமண்டா தான் எங்களுக்கு எதண்டான ஒன்றுக்கும் நாங்கள் விடை காணலாம். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் கழிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது சமன்பாட்டை 5ஆல பெருக்கிறோம். முதலாவது சமன்பாட்டை 5ஆல பெருக்கிறோம். ஏன்னு சொன்னால் 2வது சமன்பாட்டோட ஏதாவது ஒரு நம்பர்ஸ் சேம் ஆகணும், சமனாகணும். இருந்தால் தான் நாங்கள் அதை லேசாக கண்டுபிடிக்கலாம். அப்போ நாங்கள் முதல் 5ஆல பெருக்கிறோம். எப்படி? 5x 5ஆல பெருக்கினா 25x, 2y 5ஆல பெருக்கணும்டா 10y, 330 5ஆல பெருக்கணும் சொன்னால் 1650. இப்போ நாங்கள் ஒன்றில் ஒன்று லெஸ் பண்ணுவோம். முதலாவது சமன்பாட்டில், அதாவது 5ஆல பெருக்கின சமன்பாட்டிலிருந்து 2வது சமன்பாட்டை நாங்கள் கழிக்கிறோம், மைனஸ் பண்ணுறோம். பண்ணின மட்டிய நாங்களுக்கு இந்த 10y ரெண்டுலேயும் 10y இருக்கிறதால அது இல்லாமல் போயிடும் கழிக்கிற டைமில். 25xல வந்து 3x போனாங்களுக்கு 22x மிஞ்சுது, சமன் 1320 வருது. முதலாவது சமன்பாடுலேருந்து 2வது சமன்பாட்டை கழிச்சால் 22x சமன் 1320. அப்போ எக்ஸ் சமன் வந்து இந்த 22 இஞ்சால வந்துருண்டா கீழே வரும் 1320 கீழ் 22. அப்போ எக்ஸ் சமன் 62 வருது. அப்போ எங்களுக்கு எக்ஸ் 6 அபிவிருத்தி உத்தியோகத்தோட எண்ணிக்கை இது 62 வந்துட்டு. இது 62 வந்துட்டு. அடுத்தது இந்த இதை கொண்டு நாங்கள் எதுலேயாவது நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம். எங்கள் முதலாவது சமன்பாடில் அப்ளை பண்ணுறோம். எக்ஸுக்கு தெரியும் 60 சொல்லி 5x சொன்னால் 300, 2y + 2y சமன் 330. இப்போ 2y சமன் 300, 330க்கு பக்கத்தில் எடுக்கணும்னு சொன்னால் இந்தியாவில் சைட்டுக்கு வார டைமில் மைனஸ் மாறும். அது மைனஸ் ஆகிக்க வேண்டியோன்னா 330லேருந்து 300 போகிக்க வேண்டியோன்னா 30. அதில் 2y இருக்கிறதால y சமன் 15. அப்போ எங்களுக்கு பதவி நிலை உத்தியோகத்தர்கள் எண்ணிக்கை 15. அப்போ விடை வந்து அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் 60, பதவி நிலை உத்தியோகத்தர்கள் 15. இதில் இந்த டைப்பிங் மிஸ்டேக் இந்த 140 சேஞ்ச் பண்ணி விடுங்க, 150 மாற்றுங்க. 140 வராது, 150. ரைட், தேங்க்யூ. இது 14ஆம் கேள்வி. சரி, மற்றது பாருங்க. 20ஆம் கேள்வி. இங்கு தரப்பட்டுள்ள 7 இலக்கங்களையும் வேறு வரிசைக்கு ஒழுங்குபடுத்துவதற்கு எத்தனை இலக்கங்களின் இடங்களையும் மாற்றுதல் வேண்டும். அதாவது பாருங்க, 1 3 7 4 5 6 5 2 6 வந்திருக்குது. எங்கள்கிட்ட முதல் 2 மாற்ற வேணும். இங்க 2 எடுத்து 3 இருக்கிற இடத்துல மாற்ற வேணும். அது ஒரு தரம். பிறகு 3 தூக்கி என்ன செய்ய வேணும்? 7 இருக்கிற இடத்த மாற்ற வேணும். 2வது தரம். திரும்ப என்ன செய்யணும்? 6 எடுத்து வந்து 2 இருக்கிற இடத்த போட வேணும். பிறகு 7 எடுத்துக்கொண்டு 6 இருக்கிற இடத்த போட வேணும். நல்லா பாருங்க. பார்த்துட்ட மட்டும் நாங்களுக்கு எத்தனை தடவை மாறுது? 4 தடவை மாறுது. 4 தடவை நாங்கள் மாற்றணும். அடுத்தது கலர்ஸ் பண்ணுறது. இது வந்து பக்கத்தில் இந்த கலர்ஸுகள் எதிர படுற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு அதை பார்த்துதான் இந்த கலர்ஸுகள் போட வேணும். பாருங்க, இந்த உருவத்தில் இங்கே நீளம் போடலாம், அதே மாதிரி இங்கே நீளம் போடலாம். ஏன்னா மற்ற நீளம் போடல, அது பக்கத்துக்கு வந்துடும். இதுக்கு 2 ரெட் போடலாம். போட்டோம் அப்படின்னா படாது. திரும்ப பச்சை, இந்த இதுக்கு பச்சை போடலாம், இந்த இதுக்கு மஞ்சள் போடலாம். என்னடா நீலத்துக்கும் சிவப்புக்கும் கொமனான இந்த நீலமும் சிவப்புக்கும் வித்தியாசமான கலர்ஸ் தான் இதுக்கு போடணும். என்னடா ஒரே கலர்ஸ் வரக்கூடாது. அது 2ம் போடல, அது வேற கலர்ஸ் என்னென்ன போடலாம். அதே மாதிரி இதுக்கும் வேற கலர்ஸ் போடலாம். இதுக்கும் வந்து பச்சையும் வரக்கூடாது, நீலமும் வரக்கூடாது, சிவப்பும் வரக்கூடாது இந்த இடத்துக்கு. அதே மாதிரி மஞ்சளை போடலாம். அதே மாதிரி மஞ்சளை போடலாம். உள்ளுக்கு இருக்கிற பெட்டிக்கு வந்து நாங்கள் இந்த மேலுக்கு இருக்கிற நீலம் சிவப்பை போடலாம். இதுக்கு 2 வேற கலர்ஸ் பக்கத்தில் வராது. பக்கத்தில் வேற கலர்ஸ் இருக்கு. உள்ளுக்கு திரும்ப
பச்சை, சிவப்பு, மஞ்சள் போடலாம். ஏன்னு சொன்னா, இது பக்கத்துல வந்துரும். அப்ப அதுக்கு வேற 2 கலர்ஸ் போட வேணும். பிளாக்கோட சேர்த்து இன்னும் உண்டு. அப்ப மொத்தமாக இதுல 6 கலர்ஸ்கள் நாங்க இதுல போட வேணும். உங்களுக்கு இதுல எக்ஸாம்ல இந்த மாரி கேள்வி வந்துருன்னு சொன்னா, நீங்க எழுதித்தான் பார்க்கணும். இந்த கலர்ஸ்கள் எல்லாம் நீங்க பண்ணி பார்க்க இயலாது. நீலம், சிவப்புன்னு சொல்லி நீங்க எழுதித்தான் அத பார்க்க வேணும். ஏன்டா ஒரே கலர்ஸ இந்த மாரி போடலாம். ஏன்னா இடையில வராது தானே! ஒரே கலர்ஸ் இந்த மாரி மாறி, மாறி போடலாம். எதிரெதிரேயும் போடலாம். ஆ படாத மாதிரி எங்கெங்க எல்லாம் வருதோ அங்க எல்லாம் போடலாம். அப்படி போட்ட முடியும் நாங்களுக்கு 6 கலர்ஸ் இதுக்குள்ள வருது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ஆங்கில எழுத்துக்களும் ஏதோ இது ஒரு ஒழுங்குமுறையில இருக்கு. இத நீங்க கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு மத்த எல்லாத்துக்கும் நீங்க நான் சொல்லாத அவ்வளவுக்கும் ஆன்ஸர் எழுதுங்க. எழுதிட்டு எனக்கு WhatsAppல போட்டு விடுங்க. நான் அத செக் பண்றேன். ரைட். தேங்க் யூ. இந்த 140 மட்டும் 150ஆ மாத்தி விடுங்க.